இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட நான் பேசும்படியாக தேவ சமூக காத்திருந்த போது கோயில்பட்டியையும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நான் தேவன் இடத்தில் கெஞ்சி கேட்டபோது, புத்தியுள்ள வாழ்க்கை என்கிற ஒரு தலைப்பின் கீழே பேசும்படியாக என்னோடு கூட இடைப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சைய வந்திருக்கிறவர்களே, உங்களிடத்தில் இந்த 3 நாட்கள் சாயங்காலத்திலையும் விசேஷமாக ஒரு புத்தியான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று வேதம் சொல்லுகிற காரியத்தை கூறி அறிவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த வேதத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்களும் நானும் கற்று வருகிறோம். உலகத்தில் எந்த மதத்திலோ மார்க்கத்திலோ புஸ்தகத்திலோ சொல்லப்படாத ஒரு பெரிய காரியம் நம்முடைய வேதாகமத்திலே, விலையேற பெற்ற வேதாகமத்திலே ஆண்டவர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறதை அநேக நேரங்களிலே காணக்கூடாதபடி இன்றைய பிரசங்க பீடங்கள் வெறும் சரீரத்தின் தேவையையும் இந்த வாழ்க்கைக்கான காரியத்தையும் அதிகமாக முக்கியப்படுத்தி பேசிவிட்டதினாலே நம்முடைய நோக்கமும் மாறிவிட்டது என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். வேதம் போதிக்கிற உண்மையை உண்மையாக பிரசங்கிக்கிற பிரசங்க பீடங்களும் சுவிசேஷ கூட்டங்களும் குறைந்து போய்விட்டபடினாலே ஜனங்களும் தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை தான் பெரிதாக, தங்களுடைய காரியங்கள் தான் பெரிதாக இருக்கிறதை பார்க்கும்படியாக நீங்கள் கேட்பீர்கள். கொஞ்சம் காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேசுகிறேன். ஒரு மனிதனையோ ஒரு மனுஷையோ நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் மாத்திரம்தான் அவனுக்கு முக்கியம் என்று காண்பிக்கப்படுவது போல அநேகர் வாழ தொடங்குவதற்கு பிரசங்க பீடங்கள் காரணம் என்று நான் சொல்வதிலே நான் அஞ்ச மாட்டேன். ஆகையினால வேத வசனத்தின் அடிப்படையில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து மற்ற காரியங்களை கவனிக்க வேண்டாம், அதை மற்றவர்கள் பார்த்து கொள்ளட்டும். நாம் தேவ வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் திருப்புவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தை உங்களுக்கு நான் முதல் பகுதியை மாத்திரம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எல்லாரும் சொல்லலாம். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ற ஆளு. பக்கத்தில் உங்களை பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. அந்த சகோதரன் பின்னால, ஜெகன் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. தைரியமாவே சொல்லலாமே. உங்களை அறிவு கட்டவங்கன்னு சொல்லலையே, மற்றவங்களை அறிவு கட்டவங்கன்னு சொல்லலையே. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு பெரிய உண்மையை நான் இந்த 3 நாட்களிலேயும் உங்களுக்கு சொல்லி, தேவன் உங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி, தேவ வசனம் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும், தைரியசாலிகளாக மாற்ற வேண்டும், ஆண்டவருக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அறியும்படியாக நான் கொஞ்சம் அழுத்தமாகவே பேச விரும்புகிறேன். வேதம் மாத்திரமே என்னுடைய ஜீவனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிற ஒரு பெரிய புஸ்தகம். உலகமெங்கிலும் பிரயாணம் பண்ணுகிற நான், பல மதஸ்தர்களை சந்திக்கிற நான், அவர்களுக்கு முன்னதாக நான் தைரியமாக சொல்ல முடியும், என் சத்திய வேதம் மாத்திரமே இந்த ஆத்மாவின் விலை மதிப்பை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே அது முழங்குகிறது என்று சொல்வேன். நீங்களும் நானும் அறிந்திருக்கிற அந்த வசனங்களை கொஞ்சம் மறுபடி வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இந்த வசனங்கள் நமக்கு தெரிந்ததுதான் என்றாலும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக கொஞ்சம் விளக்கமாக நான் பேச விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தையும்
36 37 வசனத்தையும் வாசிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவன் என்கிற வார்த்தையை தான் என் சத்திய வேதம் இன்னொரு மொழியிலே சோல் அல்லது ஆத்மா என்று சொல்லுகிறது. ஐயா, நீங்கள் இந்த ஜீவனை குறித்து கொஞ்சம் பேசிக்கான அடிப்படையான ஒரு சின்ன உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கின ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஜலமானது திரளாக ஜீவ ஜந்துக்களை பிறப்பிக்க கடவுள் என்று தேவ வார்த்தை சொன்னபோது ஜலமானது ஏராளமான ஜீவ ஜந்துக்களை பிறப்பித்தது. பறவைகள் உண்டாயின, மிருகங்கள் உண்டாயின, அனைத்து காரியங்களும் உண்டாயின. ஆனால் தேவன் மனிதனை மாத்திரம் சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் அவனை மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினது மாத்திரமல்ல, அவனுடைய நாசிலே சுவாசத்தை ஊதினானால் அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. இதை அறிந்திருக்கிறீர்கள். அதை நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லலாமா? என்னுடைய ஜீவனுக்கும் ஒரு மிருகத்தினுடைய ஜீவனுக்கும், என்னுடைய ஜீவனுக்கும் ஒரு பறவையினுடைய ஜீவனுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. மறந்து போக வேண்டாம். என் ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை என மனிதனை உண்டாக்கின போது அவனுக்குள் ஊதினபடினாலே அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆகினால் தான் மனிதன் ஒரு கொலை செய்யப்படும் போது அவன் குற்றவாளி ஆகிறான். அல்லது ஒரு பறவையோ ஒரு மிருகமோ கொல்லப்படும் போது அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவது அல்ல. இதை நீங்களும் நானும் ஓரளவுக்கு அறிந்திருந்தாலும் இந்த ஜீவனை குறித்து வேதம் நமக்கு கொடுக்கிற பெரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் மிகவும் சிலரே. இந்த ஜீவன் எத்தனை மேன்மையானது என்பதனை வேதம் தான் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. ஆகினால் தன்னின் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், என்ன சொன்னார்? இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்துகிறதற்கு, லாபமாக பார்ப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு அவன் உடைய திறமைசாலியாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று என் நேசம் முழக்கமிடுகிறான். போன மாதத்தில் மும்பை பட்டணத்தில் முகேஷ் அம்பானி தன்னுடைய குடும்பத்திற்கென்று கொட்டின வீட்டை அவர் பிரத்யேகப்படுத்தி பூஜை நடத்தி குடும்பத்தை குடியேற வைத்தார். நீங்கள் பத்திரிகையில் நீங்கள் படித்திருக்கலாம். 27 மாடிகளை கொண்ட ஒரு பெரிய கட்டடம். ஒரு குடும்பம் வாழ்வதற்கு 27 மாடி அடுக்கு மாடிகளை கொண்ட ஒரு கட்டடம். உலகத்திலேயே ஒரு தனி மனிதனுக்கு இப்படிப்பட்ட வாழ்கிற வீடு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு, கின்னஸ் புக்கில் எழுதப்படுகிற அளவுக்கு 2700 கோடி ரூபாயிலே செலவில், அதற்கு மேலே 3 ஹெலிபேட் இருக்கிறது. மேலே வீட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர்களே 3 ஹெலிகாப்டர்கள் ஒரே நேரத்தில் வந்து வீட்டின் மேலே இறங்கக்கூடிய அளவுக்கு மேலேயே ஹெலிபேட் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வீடு, அலங்காரமான வீடு, பலவிதமான கற்களினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற வீடு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனுடைய மொத்த சதுர அடி 4 லட்சம் சதுர அடியை கொண்டது. அவர்களுடைய குடும்பம் எவ்வளவு பெரியது? முகேஷ் அம்பானி, அவருடைய மனைவி, 3 பிள்ளைகள், 5 பேருக்கு வாழ்வதற்கு அவர்களை பேணுகிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள், அவர்களை பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் தங்க வைக்கிறதற்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற அவருடைய வீட்டின் முன்னதாக எத்தனை கார் நிற்பதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது? 168 கார்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக ஒரு காரியத்தை செய்து, உலகத்திலேயே பெரிய பணக்காரன் நான், இந்தியாவிலேயே பெரிய பணக்காரன் நான் என்று சொல்லும் அளவுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மையை
இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக மும்பை பட்டணத்தில் ஒரு மாளிகையை அவர் கட்டியிருக்கிறார். எத்தனை பெரிய மனிதன் என்று நீங்கள் வியந்து பார்க்கலாம். எத்தனை பணக்காரன் என்பதை நீங்கள் சொல்லலாம். இந்தியாவின் நம்பர் 1 என்று சொல்லலாம். ஆனால் என் தேவ கண்ணோட்டத்திலே உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அவன் காப்பதற்காக ஆத்மாவிலே அறிவில்லாதவனாக வாழ்ந்தால் அவன் வெறும் 0 என்று தான் சொல்கிறது. அதை காண்பதற்கு தேவ கண்ணோட்டத்தில் பார்த்தால் தான் தெரியும். நன்றாய் கவனிங்கள். தேவன் பார்க்கிற விதமாக அநேக நேரங்களில் நமக்கு பார்க்க தெரிகிறது இல்லை. அதான் நமக்கு பிரச்சனை. நம்ம மனுஷ கண்ணோட்டத்தில், பூமியின் கண்ணோட்டத்தில் பார்த்து பா எவ்வளோ பெருசுப்பா, இவ்வளோ அழகா இருக்குப்பா, இவ்வளோ இருக்குதுப்பா, அப்படியே பார்க்க படித்தவர்கள் நாம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை, சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம கண்ணோட்டம் ஒரு பொருளை பார்க்கும்போது, ஒரு வீட்டை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய ஆடம்பரத்தை பார்க்கும்போது, நம்முடைய அலங்காரத்தை பார்க்கும்போது நம்முடைய கண்ணோட்டமே இப்படியாகத்தான் இருக்கிறது. பூமியில் இருக்கிறவர்களை போலத்தானே நாமும் பார்க்கிறோம். பரலோகத்தின் போல பார்க்கிறதற்கு நமக்கு அநேக நேரங்களில் நம்முடைய கண்ணோட்டம் பரலோக கண்ணோட்டமாக இருந்தது இல்லை. ஆகையினால் தான் நமக்குள்ளே புகைகிறோம், நமக்குள்ளே பொறாமை கொள்கிறோம், நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் வருகிறது, அப்படிப்பட்ட தாக்கம் வருகிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. என்னுடைய ஆத்மாவை குறித்து தேவ கண்ணோட்டத்தில் நான் பார்க்கப்பட்டு விட்டால் என்னுடைய வாழ்க்கையை மாறிவிடும் என்கிறதை சொல்லுவதற்காக இந்த 3 நாட்களும் நான் தெளிவாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கவனியுங்கள். தேவ கண்ணோட்டத்தில் ஒரு காரியத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் காட்டி கொடுத்து விட்டு அடுத்த காரியத்திற்கு கடந்து போகலாம். தேவ கண்ணோட்டத்தில் ஒரு காரியத்தை பார்க்கும் போதும் மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும் போதும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேதத்திலிருந்து இயேசுவின் கண்ணோட்டத்தை கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது, அவர் இயேசு கிறிஸ்து கண் ஏறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நான் என்னை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொன்னது சரியா? ஐஸ்வர்யவான்கள் காணிக்கையை போட்டார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் அநேக சபைகளிலே காணிக்கை நேரத்தில் சொல்லப்படுகிற வசனம். அநேகர் காணிக்கை பற்றி ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், ஒழுங்கா போடு பயமுறுத்துறதுக்காக சொல்ற வசனம். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள். இவள் மற்றவர்களை காட்டிலும் அதிகம் போட்டாள் என்று எப்படி ஐயா சொல்லிரு? எப்படி அதிகம்? மற்றவர்களை காட்டில் இந்த வார்த்தை பாருங்கள். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேடையில் என் பக்கத்தில் இருக்கிற கனகராஜ வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். போன வருடத்தின், அதாவது முந்தின வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் செர்வார கோணம் என்கிற ஒரு ஊருக்கு நான் 3 நாட்கள் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த கூட்டங்களை ஒழுங்கிணைத்தவர் அவர் என்கிறபடினால் அவரை வைத்துக்கொண்டே நான் சொல்லுகிறேன். அந்த செர்வார கோணம் களியக்காவளை பக்கத்தில் கேரளாவை பார்டரையும் தமிழ்நாட்டு பார்டரையும் சார்ந்த அந்த பகுதியில் அந்த செர்வார கோணம் இருக்கிறது. அங்கே 3 நாட்கள் கூட்டம். கடைசி நாள் கூட்டத்திற்கு நான் போமுன்னதாக என்னை பார்க்க ஏராளமானவர் வந்து விட்டார்கள். வந்த வாலண்டியர்களை ஓரளவுக்கு நான் கொஞ்சம் பேரை பார்த்தேன். ஆனால் எல்லாரையும் பார்க்க முடியவில்லை. ஆகையினாலே நான் சொன்னேன், நான் குளிக்கணும். நான் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இருந்த இடத்துல இந்த சத்தம் கேட்டது, மீட்டிங் கிரவுண்டுடைய சத்தம் கேட்குது, ஒர்ஷிப் நடக்குது, நான் போக வேண்டும். அதனால் இனிமேல் யாரையும் பார்க்கக்கூடாது என்று சொல்லி நான் அவர்களை அனுப்ப சொல்லுவேன். வாலண்டியர்ஸை பார்த்து நான் குளிக்க போய்விட்டேன். ஒரு ஏழை மகள், ஒரு வயதான ஒரு மகள் என்னை பார்க்க வருவதற்கு அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அவர் கையில் ஒரு சின்ன பொட்டலம். அந்த பொட்டலத்தை பார்த்து அந்த வாலண்டியர்ஸ் சொல்லியிருக்காங்க,
அண்ணனை பார்க்கத்தான் செய்யணும், இதை கையில் கொடுத்துட்றேன், எனக்கு நிம்மதி, நான் ஒன்றும் பேசலாம் மாட்டேன், நேரத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிட்டாங்க, போய் அங்கே புக் ஸ்டால் இருக்குது, அங்கே புக் ஸ்டாலில் கொடுத்தா கொடுத்துருவாங்க, நீங்கள் அங்கேயே கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர்களை விரட்டி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியாது, அந்த அம்மாவுடைய நிலைமை தெரியாது, காரியங்கள் தெரியாது. என்னுடைய நேரத்தினுடைய நிமித்தமாக அவரை விரட்டி விட்டார்கள். நான் அவசரமாக குளித்து விட்டு நான் கூட்டத்துக்கு போவதற்கு நான் வண்டியில் ஏறி போகும்போது அந்த அம்மா வழியில் நின்று என்னை மறித்தது. பிரதர் கனகராஜ் அதே காரில் என் பின்னால் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே அது என்னை வழியை மடித்த உடனே நான் நிறுத்தினேன். என்னுடைய விண்டோ ஷீல்டை நான் கீழே இறக்கினேன். உடனடியாக என்னோட கன்னத்தை தொட்டுவிட்டு என் மகனே என்று சொல்லி முத்தம் கொடுத்தார்கள். அவ்வளவுதான். அவர் கையில் இருக்க அந்த பொட்டலத்தை என் கையில் கொடுத்தார்கள். நான் அதை பார்க்கவும் இல்லை, அதை குறித்து யோசிக்கவும் இல்லை. என்னுடைய பிரசங்க காரியம் மாத்திரம்தான் என் தலையில் இருக்கிறது. அதை நான் அவரிடத்தில் கொடுத்து விட்டு நான் போய்விட்டேன். அங்கு கூட்டம் கடைசி நாளுங்கிறபடினாலே அவரையும் பார்க்க ஏராளமான ஆள். கூட்டம் முடிந்த பிறகு என்னோடு பேசுகிறார். எனக்கு அதிகாலையிலே எழுந்து நான் திருவேண்டரம் போக வேண்டும், அங்கிருந்து பீகாருக்கு போக வேண்டும். ஆகையினாலே நாங்கள் தூங்குவதற்கும் நேரம் இல்லை. 1 மணி நேரம் ஹார்ட்லி வி ஸ்லெப்ட் ஃபார் 1 hour. அங்கு 1 hour கூட படுக்க முடியவில்லை. சாப்பிட்டு பார்த்து பேசிவிட்டு உடனடியாக இரவோடு இரவாக நாங்கள் புறப்பட்டு போக அந்த நேரத்தில் நாங்கள் போய்விட்டேன். 2 வாரங்கள் கழித்து கேரளாவில் இருக்கிற திருவல்லாவுக்கு நான் வர வேண்டும். அப்பொழுது பிரதர் கனகராஜும் அங்கே இருந்த குருவானவரும் 2 பேரும் என்னை பார்க்க வந்தார்கள். வந்தவர்கள் என்னை லாட்ஜிலே சந்தித்து விட்டு சொன்னார்கள், அண்ணன் உங்கள் கையில் ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா, ஒரு தாய், ஏழை தாய், அந்த ஒரு பொட்டலத்தை கொடுத்தார்களே, அது என்ன என்றும் அவருடைய பேர் என்ன என்றும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதற்கு கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நான் தான் வாங்கி கையிலேயே வாங்கவில்லையே, உங்களிடத்தில் கொடுத்து விட்டேனே என்று சொன்னேன். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், 2 ஏழை சகோதரிகள், இந்த அம்மாவே வயதானவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை காட்டிலும் மூத்தவர்கள் ஒரு அக்கா, பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள், போதா குறைக்கு ஒரு ஆக்சிடென்ட் வேறு நடந்து விட்டது. ஆகையினால வீட்டிலே படுக்கையா இருக்கிறார்கள். அவளை பார்க்க வேண்டிய பொறுப்பு இந்த வயதான தாய்க்கு உண்டாயிருக்கிறது. என்னை மகன் என்று சொன்னால் பார்த்து கொள்ளுங்கள், இந்த தாய்க்கு இருக்கிறது. அந்த தாய் என்ன செய்தார்கள், அவர்கள் எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய செய்தியை கொஞ்ச நேரம் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய மனதிலே ஒரு பெரிய பாரம் வந்திருக்கிறது. ஐயோ, என் ஆண்டவருக்காக நான் ஒன்றும் செய்யவில்லை, எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று பாரம் வந்திருக்கிறது. அவர்கள் இருந்த சின்ன ஒரு வீடு, சின்ன ஒரு குடிசை, வெளியே அக்காவை விட்டு வெளியே தூரமாய் போய்விட முடியாது. தினந்தோறும் பிச்சை எடுக்கிறார்கள். தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்து பிச்சை எடுக்கிறார்கள். அந்த தெரு வழியாக போகிறவர்கள் மிகவும் சிலர். ஆகையினாலே தன்னுடைய காரியத்தை கெடுத்து 4 மாதத்திற்கு முன்னதாக உங்கள் செய்தியை பார்த்திருக்கிறார்கள். கடந்த 6 மாதமாக கிடைக்கிற காணிக்கையில், அந்த கிடைக்கிற பிச்சையில் ₹1 காயினெல்லாம் சேர்த்து ஒரு 271 ரூபா அதை பொட்டத்தை போட்டு அகஸ்டின் ஜெபக்குமார் வந்து அவர் கையில் கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் நோட்டீஸை பார்த்த உடனே உங்களை பார்த்து கொடுக்க வந்திருக்காங்கண்ணே, அவங்க பேர் சரோஜான்னு அவர் சொன்ன போது என் கை கால்லாம் கிடு என்று நறுங்க ஆரம்பித்தது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஏதோ உங்களுடைய ஒரு உணர்ச்சியான காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இருந்த அதே நிலைமையில இன்றைக்கும் ஜனங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்களாக, இயேசுவுக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று கொடுக்கிற காரியத்தை தேவன் எப்படி பார்ப்பார் என்பதை நான் புரிந்து கொண்டதினால் இந்த வசனத்தை காண்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இவர் எல்லாரை காட்டிலும் மிகவும் அதிகமாய் போட்டாள். அவங்களுக்கு விளங்கல, அதுக்கு அர்த்தம் விளக்க சொல்றாரு. 4வது வசனம் பாருங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஆண்டவருடைய கண்ணோட்டமும் மனிதருடைய கண்ணோட்டத்தையும் பாருங்கள். ஐஸ்வர்யவான்கள் ஏராளமாய் கொடுக்கிறார்களே, அவர்கள் மேல் தான் அவர்கள் நிறைய கொடுத்துட்டாருப்பா, நிறைய கொடுத்துட்டாரு. ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் அவளுடைய வறுமையிலிருந்து ஜீவனையும் போட்டு விட்டாள் என்று சொல்கிறார். இதுதான் தேவ கண்ணோட்டம். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கையை தேவ கண்ணோட்டத்திலே பார்க்க படித்துக் கொண்டால் உன் வாழ்க்கையில ஒரு புரட்சி உண்டாகும் என்று சொல்லுவேன். தேவ கண்ணோட்டத்திலே அதே அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தையும் காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிங்க
5வது வசனத்திலிருந்து, பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, நல்லா கவனிங்க, தேவாலயம் எதனால அலங்கரிக்கப்பட்டிருக்கு? சிறந்த கற்கள்ல அலங்கரிக்கிறது சரி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நல்ல கற்கள், நல்ல கற்கள்னால அலங்கரி, காணிக்கைனால அலங்கரிக்குதுன்னா அடே ஹலோ, காணிக்கை வாங்கி லைட்டு போட்டு தான் மிச்சம். இங்கிருந்து அங்க போகுது, அங்கிருந்து இங்க லைட் வருது, இங்கிருந்து அங்க லைட் வருது. அதைத்தான் சொல்றாரு, காணிக்கையினால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் அலங்கார கல்லுனால காணிக்கை நிறைய வந்ததுன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சந்தனம் மிஞ்சிச்சுன்னா, அதில் லைட், இங்கிருந்து லைட், அங்கிருந்து லைட், அங்கிருந்து லைட். அதைத்தான் அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அன்னைக்கு எப்படி அலங்கரிச்சாங்களோ தெரியாது. காணிக்கையினால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காணிக்கையினாலே தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து என்ன டெக்கரேஷன் அப்பா. மற்றால் சொல்லுவாங்க, என்ன டெக்கரேஷன் ஐயா, என்ன மாதிரி ஜனங்கள் உற்சாகமா லைட் போட்டிருக்காங்க. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவருடைய பார்வை பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில், நீங்கள் பார்க்கிற, அதாவது காணிக்கைய பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். தேவனுடைய கண்ணோட்டத்தை பார்க்கிறீர்களோ? என் ஆண்டவராகிய இயேசுவுடைய கண்ணோட்டத்திலே அலங்காரங்களை பார்க்கிறீர்களோ? என் ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலே மிகுந்த வர்ணிப்பான அழகான கற்களை பார்க்கிறீர்களோ? ஜனங்கள் பார்ப்பதற்கும் உலகம் பார்ப்பதற்கும் என் ஆண்டவர் பார்ப்பதற்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. உலகம் ஆடம்பரத்தை பார்க்கும், உலகம் அலங்காரத்தை பார்க்கும், உலகம் வசதிகளை பார்க்கும், உலகம் மாடிகளை பார்க்கும், உலகம் காரியங்களை பார்க்கும். ஆனால் என் ஆண்டவரோ ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எண்ணத்தை கொடுப்பான். Because the soul அல்லது ஆத்மா விலையேற பெற்றது. நன்றாக கவனியுங்கள் மாணவர்களே, இந்த சரீரத்திற்காக நான் உழைக்கிற உழைப்பு ஏராளம். இந்த சரீரத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு, இதை அலங்காரமாக வைத்துக் கொள்வதற்கு, இல்லது நற்மணம் கொடுப்பதற்கு, இதற்கு காண்பிக்கிற ஏராளமான நேரம், ஏராளமான பணம், ஏராளமான காரியங்கள் உண்டு. அதை காட்டிலும் முக்கியமாக என் ஜீவன் இருக்குமானால் அதற்கு நான் காண்பிக்கிற கவலை என்ன? அதற்கு நான் காண்பிக்கிற இடம் என்ன? என்ற கவனியுங்கள். நான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி இருக்க முடியும், ஆனால் என் ஆத்மாவுடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது என்பதை அறிந்தேன் என்றால், என் ஆத்மாவின் ரட்சிப்புக்கு நான் ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். நம்முடைய ஆத்மாவை அழிப்பதற்கு, நம்முடைய ஆத்மாவை நொறுக்குவதற்கு, நம்முடைய ஆத்மாவை சீரழிப்பு பண்ணுவதற்கு, நம்முடைய ஆத்மாவை சிதைந்து பண்ணுவதற்கு என்ன நடக்கிறது என்பதை காண்பிப்பதற்கு பேதுருவிடத்தில் கேட்டு பார்க்கலாம். 1 பேதுரு எழுதின முதலாவது நிருபம், பேதுருவின் முதலாவது நிருபத்தில் 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, வார்த்தைகளை நன்றாய் கவனிங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி போதும். பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக ஒரு காரியத்தை உணர்த்தி வைக்க விரும்புகிறார். என்ன உணர்த்தி வைக்க விரும்புகிறார்? அதை எழுதும் போதே எழுதுகிறார், அந்நியரும் பரதேசியுமாயிருக்கிற நீங்கள். ஆத்மா இந்த மண்ணுக்கு உன்னை இழுக்கும், உன்னை இந்த மண்ணுக்குரியவனாக மாற்றும், இந்த ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக மாற்றும். ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்க வேண்டும், நீ இங்கே பரதேசி, நீ இங்கே அந்நியன். அதை நினைத்து விட்டாய் என்றால் இந்த ஆத்மாவை இந்த மண்ணுக்கு நேராக, இந்த மண்ணின் சுகத்துக்கு நேராக, இந்த மண்ணின் மேன்மைக்கு நேராக உன்னை இழுக்கிற காரியங்களில் உன்னை அழித்து போடுவதற்கு போர் செய்கிறவைகளை புரிந்து கொள். There is a war. ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதையா, ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதையா, ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதையா. வெளியே நடக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை, எனக்குள்ளே நடக்கிறது. என்னுடைய ஆத்மாவை இந்த பூமியிலே நான் பரதேசி இல்லை என்பதையும்,
நான் அந்நியன் இல்லை என்பதையும் காண்பித்துக் கொடுப்பதற்கு என் ஆத்மாவுக்கு விரோதமாக ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அறிவாயோ? என் அருமையான சகோதரா, இந்த காரியத்தில் கவனம் இல்லாம இந்த உலகத்தின் வாழ்க்கையை குறித்தே மேன்மை பாராட்டுகிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், தெரிந்த காரியங்கள் ஆனாலும் கூட மறுபடியும் ஞாபகமாக வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை பார்க்கலாம். இங்கே ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார், அது நமக்கு தெரியும், ஆனால் வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் ஆண்டவருடைய வளத்தினால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், ஆண்டவருடைய பாதுகாத்தினால் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. இது நல்லதான், வைஸ் டிசிஷன் என்று சொல்லலாம். உலகத்தின் பார்வையில நிறைய கிடைத்தது, நான் எதிர்பார்க்காத நன்மை வந்தது, ஆகையினால் அதை பத்திரப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய களஞ்சியங்களை பெரிதாக கட்டுவேன் என்பது ஒரு ஞானமுள்ள ஒரு காரியமாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அவன் உடனடியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே. ஓ, வார்த்தைகளை கவனிங்க. ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டார். தனக்குள்ளேயே சிந்தித்து, யார்கிட்டையும் சொல்லல. I am going to enjoy the life. நான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க போறேன், குடிச்சு நடிச்சு அப்படி ஒன்னும் சொல்லல. மை சோல், என் ஆத்மாவே, பி மெரி, நல்லா மெரியா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, நல்லா இரு, எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, பல வருஷத்துக்கு ஒரு கவலை கிடையாது, அதனால கவலைப்படாத ஆத்மாவே, புசி குட்டி என்று சொல்லும்போது தேவன் சொல்லுகிற வார்த்தை, தேவனோ அதாவது இவனுடைய கண்ணோட்டத்தில் வாய்ஸ், உலகத்தின் கண்ணோட்டத்தில் நல்ல ஞானம் உள்ளவன், இவனுடைய கண்ணோட்டத்தில் பெரிய ஆனந்தம், இவனுடைய கண்ணோட்டத்தில் ஆசீர்வாதத்தின் மேல் பூரிக்கிற ஒரு பூரிப்பு. பட் தேவனோ அவனை நோக்கி மதிகேடனை, போதும், ஒரு பட்டம் கொடுக்கிறார். ஆத்மாவை குறித்து கவலைப்படாம வசதிகளையும் காரியத்தை மாத்திரம் குறித்து கவலைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பட்டம் என்ன சொல்லுங்க? ஆங்கிலத்தில் சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் நம்ம ஆளுங்களுக்கு இப்போ தமிழில் சொன்னால் கொஞ்சம் கஷ்டம், முட்டாள்னு சொன்ன கஷ்டம். ஃபூல்னு சொன்னீங்கன்னா அதை சொல்கிறதே சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்கிறான். பக்கத்தில் சொல்லுங்க, ஃபூலாக இருக்காதீங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க, ஃபூலாக இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், நீ ஆத்மாவை குறித்து கவலைப்படாமல் கையில் இருக்கிறதையும் சேர்த்து வச்சதையும் ஆசீர்வாதத்தையும் குறித்து இன்பமாயிரு, பூரித்திரு, அப்படி உலகம் சொல்லும். அதனால தான் சபையிலையும் வந்த உடனே சந்தோஷமா இருக்கவங்களா இல்லையோ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, நாங்கள் சந்தோஷமா இருந்தால் சபைக்கு எதுக்கு வரோம்? இல்லை, அதனால தான் இங்கே கிடைக்காதுன்னு வந்திருக்கோம். We are backslided. பெண் வாங்கி போய்விட்டோம். எத்தனை சபைகளிலே ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது சொல்லுங்க. ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சைகளுக்கு நீங்க எப்படி அடையாளம் கண்டு கொடுக்க வேண்டும்? எத்தனை சபைகளில் புல்பிட்டில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, எத்தனை பெரிய கூட்டங்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. nothing. நமக்கு வர்றதெல்லாம் கடன் வாங்காதிருப்பாய், மேன்மையாயிருப்பாய், அப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இதுதான் வசனம் வருது, வாக்குத்தத்தம். ஒருத்தரையாவது மனம் திரும்பி ஒழுங்கா தேவ ராஜ்யத்தை தேடு அப்படிங்கிற வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி வரவே மாட்டேங்கிய. ஆண்டவரும் கிளிசோசியம் பார்க்குறவர் சரியா பார்க்க மாட்டேங்கிறார்.
நானும் எனக்கும் எக்கச்சக்கமாக வாக்குத்தத்தம் அனுப்புகிறாங்க, எக்கச்சக்கமாக வாக்குத்தத்தை அட்டை அனுப்புகிறாங்க, எக்கச்சக்கமாக வாக்குதான். பட் ஐ டோன்ட் see which can show them. நாங்கள் வருஷத்தின் இறுதியில் 3 நாட்கள் உபவாசித்து ஊழியர்களாக உபவாசித்து ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்வார்னு கேட்கிற வார்த்தையை குறித்து தியானிப்பிறது வழக்கம். எங்களுடைய கேலண்டரில் கூட அதை போட்டிருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறைவானது போகணுன்னா கண்டுபிடிச்சாதான் நிறைவு வரும். முதல்ல குறைய கண்டுபிடின்னு 3 நாள் போட்டு அவங்கள ஒரிஞ்சு கசைக்கு புழிஞ்ச பிறகு தான் அதுக்கு பிறகு தான் நிறைவாரது வருதுன்னு சொல்கிற ஆட்கள். தைரியமாக சொல்கிறேன், என்ன கேட்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், உலகத்தாருக்கும் எங்களுக்கு இதுதானே வித்தியாசம், ஆத்மாவை குறித்து நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டதினால் தானே ஆத்ம நேசரிடத்திலே ஓடி வந்தோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பெயர் ஆத்ம நேசர். ஆத்ம நேசர். நல்லா கவனிங்க, இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்க அறிய வேண்டியது, which is important in my life. என் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எதை அழுத்தி பேசுகிறேன், எதற்காக நான் ஓடுகிறேன், எதை குறித்து நான் அதிகம் கவனம் செலுத்துகிறேன் என்பது. இப்பொழுது நீங்களும் நானும் ஒரு காரியத்தை தைரியமாக சொல்ல முடியும். நான் ஆத்ம நேசராகிய இயேசுவை பின்பற்றுவதற்கு காரணம், என் ஜீவனை மரணத்தினின்று விடுதலையாக்கினார், என் ஜீவனை அழிவினின்று காப்பாற்றினார். ஆகையினால ஐயா எங்களை உலகத்தாரோடு கூட சேர்த்து பேசாதீங்க ஐயா, நாங்க புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு காரியம் தெரிகிறது. யார் தெரியுமா புத்தி இல்லாதவங்கன்னு அடிக்கடி வேதம் சொல்லுகிறது? விசுவாசத்தில் வந்தவங்களை தான். ஹலோ ஹலோ, கொஞ்சம் வாசிக்கலாமா? கலாத்தியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே. பிரதர், கலாத்தியர்கள் நல்ல சபையா, ஆவியில் ஆரம்பம் பண்ணவங்க ஐயா, அவங்கள பார்த்து டைரக்டா இப்படி அடிக்கக்கூடாது. உங்க பைபிள் அப்படி தான் போட்டிருக்கான், உங்க பைபிள் அப்படி தான் போட்டிருக்கான். சொல்லுங்க, பாருங்க பாருங்க. அவர் எல்லாம் கொஞ்சம் மாத்தி கீத்தி வாசிக்கிறார், தமிழ் வாசிக்க தெரியாம. ஹலோ, வாசிங்க பார்க்கலாம் மறுபடியும். புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நாளைக்கு மயக்கத்தை குறித்து பேசுறேன், என்னெல்லாம் மயக்கம்னுட்டு. நாளைக்கு தெளிவா வந்துருங்க. மயக்கம்லாம் என்ன மயக்கத்துலலாம் இருக்கிறோங்கிறத நான் அழகா உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் எந்த அனஸ்தீசியா ஏத்துனா இவனை வெட்டலாம், எந்த குளோரோஃபார்ம் கொடுத்தா இவனை சரியாக்கலான்னு அவனுக்கு தெரியும். அதனால நாளைக்கு மயக்கத்தை குறித்து பேசுகிறேன். வாசிங்க. உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க, என்ன மாதிரி ஆட்களுக்கு இது வார்த்தை எழுதப்பட்டதுங்கிற மாதிரி காட்டிவிடுறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக, சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இந்த மாலை வேளையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் பிரத்யட்சமாய் காட்சி பெற்றதனால் ஈர்க்கப்பட்ட ஜனத்தை பார்த்து பவுல் சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. இன்னொரு காரியத்தை இந்த சபையை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசியுங்கள், கலாத்தியர்களின் நிருபம் 4வது அதிகாரம். கலாத்தியர்களின் நிருபம் 4வது அதிகாரத்தில் இந்த சபையினுடைய ஒரு நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 4வது அதிகாரம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும், நன்றாய் கவனிங்கள், தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன செய்ய இருந்தீங்க, அதாவது கிறிஸ்துவுக்கு என்ன செய்யறதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? நீங்கள் கிறிஸ்துவை எப்படி அறிந்தீர்கள்? ஆனந்த பாக்கியத்தோடு கூட மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்தீர்கள்? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால், நீங்கள் எங்களை கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொண்டபடியினால உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க,
A church willing to give anything. யாரையா கண்ணை புடுங்கி கொடுப்பா? அது சரீரத்தின் விளக்கல்லவா? அது இல்லாவிட்டால் என்ன பாடுபட வேண்டி இருக்கும்? என்னை கேட்கிற அருமையானவர்களே, கிறிஸ்துவை முகமுகமாக சிலுவையில் அறையப்பட்டவரை பிரத்யட்சமாக தரிசித்தவர்கள், கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கும் கிறிஸ்துவை போல தங்கள் கண்களையும் பிடுங்கி கொடுப்பதற்கு அஞ்சக்கூடாதவர்கள். Such a dedicated church, such a dedicated life, அப்படிப்பட்ட ஆழமான அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு சபை, ஆழமான அர்ப்பணிப்பை கொண்ட வாழ்க்கை. அவங்கள பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு, புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லையா உங்களுக்கு? ஐயா, நான் சொன்னது போல ஒரு துன்மார்க்கனை பார்த்து புத்தி இல்லை என்று சொல்லிவிடலாம். ரட்சிக்கப்படாத ஒருவனை பார்த்து ஐயோ புத்தி இல்லாமல் பணத்திற்கு பின்னதாக ஓடுகிறானே என்று சொல்லிவிடலாம். ஒரு புகழை தேடி திரிகிற ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீங்கள் சொல்லிவிடலாம், புத்தி இல்லாமல் ஓடுகிறார்களே. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும், கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லியும், கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் ஆனந்த பாக்கியம் கொண்டிருந்த ஜனம், கண்ணையும் பிடிக்கும் கொடுக்கக்கூடிய ஜனம் புத்தி இல்லாமல் போய்விட்டதே. நன்றை கவனியுங்கள். இன்னும் 2 காரியத்தையும் காண்பித்துக் கொடுக்கிறேன். யாரை பார்த்து ஆண்டவர் புத்தி இல்லைன்னு சொல்கிறார்? யாரை பார்த்து புத்தி இல்லைன்னு சொல்கிறார்? எனக்கு வேதனை தருகிற இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது எனக்கு வேதனை தந்து என்னை அள வைத்த ஒரு காரியம் உண்டு. என்னை அள வைத்த காரியம் உண்டு. புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னால் ஓகே, ரட்சிக்கப்படாதவர்கள், பின்வாங்கி போனவர்கள், அல்லது தங்களுடைய வாழ்க்கையை மறந்து திரிகிறவர்கள் என்று சொல்லிவிட்டால் அது எனக்கு கஷ்டமாக இருந்திருக்காது. தேவனை அறிந்தும் தேவனுக்காக எதையும் செய்ய வைராக்கியமுள்ள வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தும் புத்தி இல்லாத வாழ்க்கை ஒருவன் வாழ்வான் என்றால் அவனை குறித்து என்னால் யோசிக்கவும் முடியவில்லை. இன்னொரு காரியத்தை, தெரிந்த காரியத்தை வாசிக்கலாம். திருப்புங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். நமக்கு தெரிந்ததுதான், ஆனால் மறுபடியும் கவனத்துக்கு திரும்பும்படியாக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். இங்கேயும் ஒரு கூட்ட ஜனத்தை பாருங்கள், வசிக்கலாம். 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டார்கள். இவைகளின்படி செய்கிறவன் எவனோ? கூடி வந்தார்கள், கேட்டார்கள். Who is that? உங்க ஊர் சினிமா கோட்டையில் இருக்கிறவரா மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காரு இல்லையே? அவர் மீட்டிங் வர்றது இல்லையே? நான் தானே வசனம் கேட்க ஓடி போறேன், நான் தானே சபைக்கு ஓடி போறேன். வசனங்கள் வசனம் வசனம் என்று வசனத்தை கேட்டார்கள். ஆனால் இவைகளின்படி செய்கிறவன் எவனோ? இவைகளின்படி செய்கிறவன் எவனோ? அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஓஹோ, இவன் தான் புத்தி உள்ளவனா? அப்போ புத்தி இல்லாத மனுஷன் யாரையா? வசனத்தை கேட்டான், அஸ்திவாரமும் போட்டான், வீட்டையும் கட்டினான். ஆனால் வரும் நாட்களில் நடக்கிற புயலுக்கும், வரும் காலங்களில் நடக்கப் போகிற வெள்ளத்திற்கும், வரும் காலங்களில் நடக்கப் போகிற நீரோட்டத்துக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஃபியூச்சரை குறித்த தெளிவில்லாத ஒரு மனிதன், எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவற்ற மனிதன். தாக்கங்கள் 3 பக்கம் வரும்போது, நான் மும்முனை தாக்குதல் என்று ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். 3 செய்திகள் ஒருவேளை கேசட்ல இருக்குமானால் கேட்டு பாருங்கள், எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தாக்கப்படுகிறது என்று. ஆனால் தாக்கத்துக்கு தாங்கக்கூடாத புத்தியற்ற வாழ்க்கை. இவனும் யார்? வசனத்தை கேட்டவன் தான். அவர்கள் யார்? கல்வாரியின் காட்சியை கண்டவர்கள். இவன் யார்? தேவ வசனத்தை கேட்டவன். அதற்கு உறுதுணையாக ஒரு பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டையும் கட்டினவன். ஆனால் செய்ய வேண்டிய விதையை செய்யவில்லை. இன்னொரு கூட்டமும் நமக்கு தெரியும், அதையும் காட்டி கொடுத்து விடுகிறேன். இன்றைக்கு நாங்கள் சரியாக முடித்து விடுகிறோம். நாளைய தினத்தில் கொஞ்சம் அதிகமாக பேச வாஞ்சிக்கிறேன். ஆனால் அதற்கு
நீங்கள் சீக்கிரமாக வந்தால் நடக்கும் என்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். நீங்கள் இந்த கன்னிகைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மணவாளன் வருகிறார் என்று தெரியும். அவர் வருவது ஒருவேளை ராத்திரி இருக்கலாம் என்று தெரியும். தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று தெரியும். அவருக்கு எதிர்கொண்டு போவதற்கு ஒருவேளை இரவாயிட்டென்றால் தீவட்டி தேவைப்படும் என்று தெரியும். அந்த வசனத்தை இயேசு சொல்லும் போது ஒன்று சொல்லுகிறார். புறப்பட்டார்கள். எதிர்கொண்டு போகிறதுக்கு புறப்பட்டு போனவர்கள் 10 பேர். அம்மா, ஐயா, நாளைக்கும் நாளை மறுநாளும் புத்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவருடைய செய்கைகளை குறித்தும் எது அவர்களை புத்தியற்றதாய் மாற்றப் போகிறது என்பதை குறித்து நான் பேசப் போகிறேன். அதற்கு முன்னுரையாகத்தான் இன்றைக்கு நான் பேசியிருக்கிறேன். ஏதோ உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து நான் பேச வரவில்லை. சபைக்கு வருகிறவர்கள் ஒருவேளை யாரும் இங்கே ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்காக நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஆனால் சபைக்கு வந்து சத்தியத்தை அறிய வேண்டும் என்று வாஞ்சை கொண்டு என் இயேசு திரும்ப வருகிறார், என் ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார், சபையாம் மணவாட்டியை கூட்டிக் கொண்டு போக போகிறார் என்பதனை அறிந்தும் அதற்கு நான் எதிர்கொண்டு போக வேண்டும் என்று விருப்பம் கொண்டும் அது எப்பொழுதும் நடக்கும் என்கிற அறிவிருந்த போதிலும் கூட அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். அந்த கவனியுங்கள். அஸ்திபாரம் போட்ட மனுஷனுடைய நிலைமை அஸ்திபாரம் போடும்போது தெரியவில்லை, வீட்டை கட்டும் போது தெரியவில்லை, அலங்காரங்கள் நடக்கும் போது தெரியவில்லை, பால் காய்க்கும் போது தெரியவில்லை, குடி இருக்கும் போது தெரியவில்லை. ஆபத்து வந்த போதுதான் இவன் புத்தியற்றவன் என்று தெரிந்தது. இவர்களையும் புறப்பட்டவர்கள் ஒன்றாகத்தான் புறப்பட்டார்கள், ஒன்று போல் தான் புறப்பட்டார்கள். All 10 were together. ஒரே இடத்தில் தான் படுத்தும் தூங்கினார்கள். ஒரே நித்திரை மயக்கம் எல்லாரையும் பிடித்தது. ஒரு நாள் வந்த போதுதான் இவர்கள் புத்தியற்றவர்கள் என்று தெரிந்துவிட்டது. அதற்கு முன்னதாகவே அவர்கள் எச்சரிக்கும் வண்ணமாக பவுல் அவர்களை பார்த்து சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? உங்களை தடை செய்வது என்ன? உங்களை கலக்குகிறவன் யார் என்றெல்லாம் எழுதுகிறான். அதனுடைய காரியங்களை நாளைக்கு நான் விளங்க வைக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த கூட்டத்தில் யாராயினும் உன் ஆத்மாவை குறித்த கரிசனையின்றி உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருப்பாய் என்றால், இந்த மாமிசத்தினுடைய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், இந்த உலகத்திலே அதுதான் உனக்கு இன்பம் என்று நினைத்து அதுதான் சந்தோஷம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், இந்த உலகத்திலே அதை நான் பெற வேண்டும், இதை பெற வேண்டும் என்று அதற்காகவே முயற்சி எடுத்து அதற்காகவே பிரயாசப்பட்டு அதற்காகவே உன்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் நீ ஊடுருவ குத்தி கொண்டிருப்பாய் என்றால், உன்னை பார்த்து கரங்களை கூப்பி கண்ணீரோடு கேட்பேன், கொஞ்சம் உனக்காக உன் ஜீவன் மறுபடியும் திரும்பவும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆத்மாவிலே மரித்து போய் உன் தேவனை தேடக்கூடாதபடி, தேவ சத்தம் கேட்கக்கூடாதபடி, நீ தேவ பிள்ளை என்கிற காட்சியை அறியக்கூடாதபடி, நீ இந்த பூமிக்கு உரியவன் அல்ல, நீ இங்கே பரதேசி, நீ அந்நியன், நீ அந்த வீட்டுக்கு சொந்தமானவன் என்பதை நீ பார்க்க கூடாதபடி கண்ணடைத்து போயிருப்பாய் என்றால், உன் பாவம் உனக்கு முன்னதாக வந்து நின்று உன்னை தடுக்கும் என்றால், உன்னை அக்கிரமம் நொறுக்கும் என்றால்,
பாவம் உன்னுடைய ஜீவனை உரிந்து குடித்து விட்ட நிலையில உனக்கு ஜீவன் உண்டாக முடியாது. குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவான் 5:12 சொல்வதை உனக்கு காண்பித்து கொடுத்து, என் மகளே, நீ ஆலயத்துக்கு சென்று வருவது உண்மைதான், நீ சபைகளிலே காணிக்கை கொடுப்பது உண்மைதான், கூட்டங்களிலே இந்த மாதிரி கூட்டங்களிலே நீ கலந்து கொள்வது உண்மைதான், நீ வைத்திருக்கிற காரிலே கிறிஸ்தவ பாடல்கள் தொனிப்பது உண்மைதான், உன்னுடைய வீடுகளிலே இருக்கிற டிவியில கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் ஆத்துமாக்களுக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களை புரிந்து கொண்டு அது உன்னை அழித்து விடாதபடி, இழுத்து விடாதபடி, உன்னை பரதேசியாய் இருக்க விடாதபடி, இந்த பூமிக்கு நீ அந்நியன் என்று காண்பிக்கப்படாத உன்னை மயக்கி கொண்டிருக்கிற அநேக காரியத்தை நிமித்தம் ரட்சிப்பை குறித்து உனக்கு விளக்கமே இல்லை. உன்னை பார்த்து யாராயிலும் கேட்பார்கள், ஐயா ஆத்தும ரட்சிப்பை பெற்றிருக்கிறாயா, அதுக்கு பெரிய விலை கொடுத்தாரே இயேசு. உன் ஜீவனை இந்த வாழ்க்கையிலையும் உலகத்தின் காரியங்களிலையும் பெரிதாக காண கற்றுக்கொண்டேன் என்கிற இந்த மண்ணுக்குரியவைகளுக்காக அல்ல, விண்ணுக்குரியவைகளுக்காக வாழ்வதற்கு ஒரு நாளிலே தீர்மானித்தேன். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று சொன்னேன் என்று தெளிவாக சொல்லி வாழக்கூடாமல் தடுமாறி கொண்டிருந்தாய் என்றால் இன்றைக்கு ஆண்டவன் பக்கத்தில் நிற்கிறார். கைகளில் கால்களில் ஆணி கடாவினவராக, கைகளில் கால்களில் மாத்திரமல்ல விழாவிலே குத்தப்பட்டவராக, எப்படி ஆகிலும் உன்னை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன்னை மற்றவர்களுக்கு முன்னதாக வேறு பிரித்து காண்பிக்கிறவனாக, உன்னை வீட்டிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக வித்தியாசமானவனாக காண்பிக்கும் மட்டுமாக உன் ஆண்டவன் பக்கத்தில் இருக்கிறார். நாளைய தினத்தில் விசேஷமாக சபைக்குள் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்காக கண்களையும் பிடிக்கி கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தவர்களுடைய நிலைமையில் உண்டான மாற்றத்தை, புத்தி இல்லாத வாழ்க்கையை குறித்தும் அதற்கு காரணங்களை குறித்தும் நான் பேச விரும்புகிறேன். ஆனால் இதற்கு முன்னதாக இன்றைக்கு இஃப் யூ ஃபீல், ஒருவேளை எனக்கு விளங்குகிறது பிரதர், நீங்கள் சொல்கிறது விளங்குது, எங்களுக்கு யாருமே இப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்களுக்குரியதெல்லாம் இந்த உலகத்துக்குரியதை தேடுறதுக்கெல்லாம் எங்களை பயிற்சி வித்துட்டாங்க, அதுக்கு தான் நான் ஆண்டவரை தேடி தேடி வந்தேன், எனக்கு மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. Why today Christianity is so weak? நீங்க கோயிலுக்கு போறீங்க, நாங்களும் கோவிலுக்கு போறோம், நீங்க ஜெபம் பண்றீங்க, நாங்களும் ஜெபம் பண்றோம், நீங்க பஜனை பண்றீங்க, நாங்க பஜனை பண்றோம், நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கலாம், நாங்க 4 மணிக்கு வந்து சுப்ரபாதம் வாசிக்கும். என்னையா நீங்க விசேஷித்து செய்றீங்க? உங்க பேர் கிறிஸ்தவன், எங்க பேர் இந்து, அவ்வளவுதானே. உன்னால் சவால் விட முடியவில்லை. நான் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமானது, நான் வாழ்கிற வாழ்க்கையை வித்தியாசமானது. நான் இந்த மண்ணுக்காக வாழவில்லை, நான் மின்னுக்காக வாழ்கிறவன் என்று உன்னால் காணக்கூடாதபடி, உன்னுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாததினால் தான் உனக்கு பலன் இல்லை. தேவன் உன்னை பலப்படுத்தும்படியாக இந்த நாட்களே உன்னை குறித்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் வந்திருக்கிறார். நம்முடைய ஆராதனை பாடல்களாகட்டும், ஆராதனை கீதங்களாகட்டும், அல்லது நம்முடைய ஆராதனை முறைகளாகட்டும், நாம் ஆண்டவரை துதிக்கிற காரியங்களாகட்டும், எல்லாம் இந்த பூமியில் பெற்ற நன்மைகளுக்காக தான். என் ஆத்தும நேசர், என் ஆத்துமாவை நேசிக்கிறவரை நான் உயர்த்துவதற்குத்தான், என்னுடைய பார்வையை திருப்புவதற்குத்தான். அதனால்தான் நான் என்னுடைய பாடல் கொஞ்சம் வித்தியாசமானவைகள். நான் அதனால் தான் போன வருடத்துக்கு முந்தின வாரம் எழுதினேன், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நான் எழுதினதுக்கு காரணம் ஐயா, இந்த உலகத்திற்காக மறுமைக்காக வாழ்கிறதுனால இந்த உலகத்திற்காக அவரை நான் தேடவில்லை, என் ஆத்மாவை ஈடேற வல்லவ அவரை தேடுவேன். இதை ஜனங்கள் உணர வேண்டும். எல்லாரும் கண்களை மூடலாம். தயவு செய்து நேரத்தில் யாரும் எழுந்திருக்க கூடாது.
2 நிமிடத்தில் முடிக்கிறேன். கண்களை மூடி, ஆண்டவரே, நான் உண்மையாக என் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனக்கு மிகவும் பிரதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதற்கும் முதன்மையானதற்கும் என்னை விட்டு கொடுக்கிறதற்கு எனக்கு அறியாமலே வாழ்ந்து விட்டேன். நான் புத்தியான வாழ்க்கை வாழக்கூடாதபடி தடுமாடுகிறேன். என் ஆத்மாவை ஈடேறுவதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஐயா அதற்காக எனக்கு ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எல்லாரும் கண்களும் மூடியிருக்க. என் ஆத்மா ஈடேறுவதற்கு, என் ஆத்மா ஈடேறுவதற்கு உலகத்தை காட்டிலும் உன்னதமான நிலையில என் ஆத்மாவை என் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு, என் ஜீவன் இந்த உலகத்துக்குரியதல்ல, அந்த ஜீவனை நான் பார்க்க வேண்டிய விதமாய் பார்ப்பதற்கு, தேவ கண்ணோட்டத்திலே வாழ்க்கையை பார்ப்பதற்கு எனக்கு கிருபை செய்ய சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அநேகருடைய கைகள் மேலே போயிருக்கிறதுக்காக நன்றி. இந்த ஜீவனை ஆகையினால் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கரங்களை உயர்த்தினவர்கள் அமைதியாக இந்த இறுதி வேளையில தேவன் மத்தியில் அசைவாடுகிறதை பார்க்கிறேன். தேவாவியானுடைய பிரசன்னம் இந்த மைதானத்தை மூடுகிறதை பார்க்கிறேன். தேவன் உன்னை தேடி உன் அருகில வந்து, உன் ஆத்மாவை நான் மிகவும் நேசிக்கிறேன். உன் கண்களை என்னுடைய கண்ணோட்டமாக பார்ப்பதற்காக நேசிக்க வந்திருக்கிறேன். உன்னை அள்ளி அரவணைத்ததற்கு காரணமே இதுதான். உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதினால நான் ஓடி வந்துட்டேன். உன்னை நேசிக்கிறேன். என் நேசத்தை புரிந்து கொண்டு எனக்குரியவளாக வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுத்துப்பார். என் நேசத்தை புரிந்து கொள். I love your soul more than you. உன்னுடைய சரீரம், உன்னுடைய அலங்காரம், உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய புகழ், உன்னுடைய பணம், உன்னுடைய சொத்து, உன்னுடைய அந்தஸ்தை காட்டிலும் I love your soul. ஆத்ம நேசர் என்றுதான் எனக்கு பேர். உன் ஆத்மாவை நேசிக்கிறதை நீ பார்க்க முடியாது. உன் கண்களை திறக்க விரும்புகிற 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக எடுத்து, வல்ல பிதாவே, என் அருமை பிள்ளைகள் ஆத்மாவை ஈடேற பண்ணுகிற உம்மை நோக்கி பார்க்கிறபடியினால அவருடைய ஆத்மாக்கு விரோதமாக போர் செய்கிற எல்லா இச்சைகளும், எல்லா இழுப்புகளும் இந்த நேரத்திலே அழிக்கப்படும்படியாய், அறுக்கப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய கிருபை அவர்கள் இந்த நேரத்தில் சூழ்ந்து கொண்டு தடுமாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த நேரத்தில் அகற்றப்படுவதாக, இந்த வல்லமை வலை சுற்றிலும் பிரகாசிப்பதாக, நம்முடைய ஆத்துமாக்களை புத்தி இல்லாதவர்களாக மாற்றிவிடாதபடிக்கு, அறிவில்லாமல் மாற்றிவிடாதபடிக்கு இருக்கிற தடைகளை இன்னும் ஆழமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து காட்டி கொடுத்து, ஆத்ம நேசரை அண்டிக் கொள்கிற கிருபைக்கு பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,